அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. குவைத் ஓட்டுநர் சேவை மையத்துடைய யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படிக்கிறீங்க? நலமாக உள்ளீர்களா? இன்றைக்கான பதிவு நாள் 23/12/2018. குவைத் நாட்டில் உள்ள தகவல் மத்தியில் ஒரு முக்கியமான விஷயங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காகவே வந்துள்ளேன். அதுபோக வேலைவாய்ப்பு, பேங்க் ரேட் மற்றும் இன்றைக்கான கால சூழ்நிலை இப்படி எண்ணெயற்ற தகவலை உங்களுக்கு சொல்வதற்காக வந்துள்ளோம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதலாக பார்க்குற மாதிரி இருந்தால் தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நமது யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ரெட் கலர் பட்டனை கொஞ்சம் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். தற்போது நான் இருக்கிற இடம்னு பார்த்தா குவைத் நாட்டில் அரப்ஜான் சொல்லக்கூடிய, அதாவது 240 நம்பர் ரோடு பக்கத்தில் நான் இருக்கிறேன், பாலைவனத்தில். இந்த பாலைவனத்து பகுதியில் தற்போது நான் இருந்து விட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், யோசனை பண்ணலாம், என்னடா வீடை அரண்மனை மாதிரி கட்டி வச்சுட்டு இந்த பாலைவனத்தில் டென்ட் அடிச்சுட்டு உட்காந்துக்கிறாள், உங்களுக்கு என்ன தலையில் இது இருக்கா இல்லையான்னு கூட எல்லோரும் யோசனை பண்ணலாம். அந்த யோசனை எனக்கும் கூட இருந்துச்சுங்க. ஆனால் இந்த கேமாவுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த விஷயமாக உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக தான் முதல்ல தற்போது வந்துள்ளேன். அதாவது இந்த கேமா எதுக்காக அடிக்கிறாங்க, என்ன விஷயம் என்பதை நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த கேமா எதுக்காக அடிக்கிறான்னு சொன்னால், அன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் அவங்களுடைய நண்பர்களும் இந்த குளிர்காலத்தில் பாலைவனத்தில் எவ்வாறு கஷ்டப்பட்டாருங்க, அந்த கஷ்டத்தை நம்மளும் உணர வேண்டும் என்பதற்காகவே தற்போது ஊரில் எங்கள் வீட்டில் குவைத் நாட்டில் அரைமனை மாதிரி வீடுகளை கட்டி வச்சுருந்தாலும் அவங்களுடைய நினைவுகாத்தமாக இந்த பாலைவனத்தில் கஷ்டப்படணும் என்பதற்காக இந்த டென்ட் அடித்து வச்சுக்கிறாங்க. ஆனால் இதில் கஷ்டப்படுற யாருன்னு பார்த்தா எல்லாமே நம்ம அளவு தான். இதில் வேலை பார்க்குற அளவு மட்டும் தான் நம்ம கஷ்டப்படுறோம். அது அப்பாற்பட்டது. சரிங்களா? அப்போ அவங்களுடைய நினைவுகாத்தம் மட்டுமே இந்த குவைத் நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட, குவைத் நாடு மட்டும் இல்லை, அரபிக் கண்ட்ரி அனைத்து நாடுகளையும் இந்த குளிர் சீசன் வந்துட்டால் என்ன ஆகும், இதே மாதிரி பாலைவனத்தில் டென்ட் அடித்து வச்சுட்டு எல்லா மக்களும் இருப்பாங்க. அதற்காகவே தான் இந்த டென்ட். சரிங்களா? என்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன். அது போக குவைத் நாட்டில் உள்ள முக்கியமான தகவல் மத்தியில் தற்போது வானிலை தகவலையும் இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்காக வந்துள்ளேன். இன்றைய பொழுது வானிலையை பொறுத்தவரை ஹீட்டு, அதாவது வெயில் நேரம் படி அதிகமாக பார்க்க போனால் 22 டிகிரிலேருந்து 21 டிகிரி வரையும் இருக்கும் என வானிலை தகவல் வந்துள்ளது. அதே மாதிரி குளிரை எடுத்துக்கொண்டால் குளிரை பொறுத்தவரை 9 டிகிரிலேருந்து 8 டிகிரி வரை இருக்கும் என வானிலை தகவல் வந்துள்ள தகவலை சொல்லிக்கொள்கிறேன். சரிங்களா? அப்போ பாலைவன பகுதியிலாம் அதிக அளவு குளிர் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, காண முடியுது என்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன். அதுபோக இன்றைக்கான பேங்க் ரேட் மற்றும் கோல்டு ரேட் நிலவரங்களை இன்ஷா அல்லாஹ் தற்போது சொல்வதற்காக வந்துள்ளங்க. குவைத் நாட்டில் பொறுத்தவரை குவைத் நாட்டுடைய ஒரு தினார் இந்திய நாட்டுடைய மதிப்பு பிரகாரம் பார்த்தா அதிகப்படியான ரேட்டு எங்கே கொடுக்குறான்னு சொன்னால் யூஏஇ எக்ஸ்சேஞ்சில் 233 ரூபா 53 காசு இருக்குது ஒரு தினார். அதுக்கு அடுத்த ரேஞ்சிட்டு பார்த்தா 230 ரூபா 47 காசு இருக்குது அல்முஜேனி. சரிங்களா? இது 2 பேங்கில் தாங்க அதிகமான ரேட்டு இருக்குது. அது போக ஸ்ரீலங்கா பணத்தைன்னு பார்த்தா இன்றைக்கு சராசரியான ரேட்டு 595 ரூபா 95 காசு. அது குவைத் பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்சில் இருக்குங்க. அதுக்கு அடுத்துட்டு பார்த்தா 595 ரூபா 27 காசு அல்முஜேனி பேங்கில் இருக்கின்ற நேரத்தை சொல்லிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ரேட்டு தான். இன்ஷா அல்லாஹ் பணம் அனுப்புகிறவங்க உடனே அனுப்பி விட்ருங்க. அப்புறம் கோல்டு ரேட்டை பொறுத்தவரை இன்றைக்கான ரேட்டு 24 கேரட் கொண்ட கோல்டு 1 கிராம் 12 தினார் 270 காசு. 22 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு 12 தினார் 150 காசு. 21 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு 10 தினார் 740 காசு. 18 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு 9 தினார் 200 காசு. சரிங்களா? இதாங்க இன்றைக்கான கோல்டு ரேட்டு.
இது போக வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்காக சொல்கிறதுக்காக இருக்கிறேன். வேலைவாய்ப்பு தகவலை பொறுத்தவரை இந்த தகவல் உங்களுக்கு உபயோகம் இல்லாட்டி கூட நமது சகோதரனுக்கு உபயோகமாகும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, இந்த தகவலை பிறருக்கு எத்தி வைங்க. இன்ஷா அல்லாஹ். அதிகமாக வேறு கேட்கக்கூடியவர் பார்த்தா அந்த விசா எதுவும் கிடைக்குமாண்ணே, விசா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. விசா தகவல் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைச்சா நம்ம கொடுப்போங்க, சரிங்களா? இல்லாத பட்சத்தில் தான் நம்ம குவைத் நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பை நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் உள்ள வேலைவாய்ப்பு தகவல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படி வந்தாலும் நான் என்ன செய்கிறேன், கண்டிப்பாக உங்கள் மத்தியில் தகவலை கொடுக்குறேன்ற தகவலில் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த தகவலை பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் மத்தியில் தயவு செய்து வைங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இது உபயோகமாக ஆகும் என்ற இதில் சொல்லிக்கிறேன். முதலாவதான வேலை வாய்ப்புன்னு பார்த்தா இந்த பாக்ஸில் இருக்குங்கள, பாக்ஸ் வண்டி அடைச்சிருப்பாங்களா அந்த வண்டி, ஹெவி டிரைவர் தேவை. பார்ட் டைம் தாங்க, இது ஃபுல் டைம் இல்லைங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை இருக்குது, டெலிவரி பண்ணுற வேலை. சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்குமா. பார்ட் டைம் உள்ளவங்க, பாக்ஸ் வண்டி ஓட தெரிஞ்சவங்க ஆளாக இருக்கணும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் டியூட்டி இருக்கும். காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் 66 19 78 20 66197820. இதில் டைமை பொறுத்தவரை நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்களே சொல்லுவாங்க. அப்புறம் சால்வால் உள்ள பாஸ்போர்ட் உணவகத்திற்கு ஆள் தேவை. அதாவது பாஸ்போர்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுங்களா, அதுக்கு வந்து டிரைவர் தேவைங்க. உடனே டெலிஃபோன் தொடர்பு கொள்ளுங்கள். காண்டாக்ட் பண்ண வேண்டிய டெலிஃபோன் நம்பர் 51 66 50 06 5166 5006 என்ற நம்பரை இன்ஷா அல்லாஹ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃபரோனியா பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு ஆள் தேவை. யார் யார் தேவைன்னு பார்த்தா சமைக்கக்கூடிய மாஸ்டர் தேவை, சரியா? அப்புறம் ஹெல்ப்பரும் தேவை. இவங்களுக்கு வந்து தங்குமிடம், உணவு, இருப்பிடம் எல்லாமே இலவசம். இன்ஷா அல்லாஹ் நான் நம்பர் சொல்கிறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் 50287807. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட சொல்லிக்கிறாப்புல, கால் பண்ண வேணான்ட்டு சொல்லிட்டாங்க. 50 28 78 08 என்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஹதியா பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு டெலிவரி பாய் தேவை. 12 மணி நேரம் வேலை, 190 தினார் சம்பளம். 190 தினார் சம்பளம், 12 மணி நேரம் வேலை, மாதம் 2 விடுமுறைகள் இருக்குது, சரிங்களா? காண்டாக்ட் பண்ணுங்கள். 60 36 66 76 6036667776, சரிங்களா? இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உன்னோட தமிழில் கூட சொல்லிடுறேன், நான் ஹதியா பகுதி என்பதனால. 60 36 66 76 என்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹச்விசி மெட்ரிஷன் கம்பெனிக்கு ஆள் தேவை. யார் தேவைன்னு சொன்னால் எலக்ட்ரிஷியன் தெரிஞ்சவங்க, காப்பர் வெல்டர், ப்ளம்பர் இந்த வேலை தெரிஞ்சவங்க, எலக்ட்ரிஷியன், காப்பர் அண்ட் வெல்டர் அண்டு பம்பர், மற்றும் இவங்களுக்கு உதவியாளரும் தேவை, சரியா? அப்புறம் வண்டி ஓட்டக்கூடிய ஆளும் தேவை. வண்டி ஓட்டுநரும் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கம்பெனிக்கு. பேர் வந்து அப்துல் காதர், அவர் பேர் வந்து அப்துல் காதர். டெலிஃபோன் நம்பர் 99 45 19 58 99451958. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவருக்கு நான் காண்டாக்ட் பண்ணி பேசிட்டேன், சரிங்களா? மெயினாக இவரை காண்டாக்ட் பண்ணி வச்சா நமக்கு தெரிஞ்ச ஆளும் கூட. அலியார் பாய் சொன்னால் கூட நீங்கள் சொன்னால் அவருக்கு தெரியும், சரிங்களா? அப்புறம் நம்ம பேரிங் ப்ரெஸ் இருக்குல்ல, இந்த கட் அவுட்டு பேனர்தில் அடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆள் தேவைங்க. 20 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கணுமா. அப்புறம் ஹெல்ப்பர் வேலைக்கும் அவங்க இடத்துல ஆள் தேவை. சூன் அக்காமா இருந்தால் அக்காமா மாற்றிக்கொள்வாங்க. வாட்ஸ்அப் மட்டுமே இந்த நம்பரில் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் காண்டாக்ட் பண்ணுங்கள். 60 20 53 09 6020 350509 இந்த நம்பரை இன்ஷா அல்லாஹ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் சிவிலியல் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு மேசன் மற்றும் லேபர் தேவைங்க. உணவு, தங்கு இடம், இருப்பிடம், சாப்பாடு, போக்குவரத்து அனைத்தும் இலவசமாக இருக்குது. சிவிலியல் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு மற்றும் மேசன் மற்றும் லேபர் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம், போக்குவரத்துலாம் சொல்லிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் 94 08 14 77 94 08 14 77.
அப்புறம் ஃபஹால் அகமது என்ற குவைத்தில் ஏரியா வீட்டுக்கு இந்தியாவை சேர்ந்த முஸ்லீம் டிரைவர் கேட்டுக்கிறாங்க. இந்த டிரைவர் கேட்கல, அவங்க கேட்டுக்கிறவங்க தான். புதிய டிரைவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குவைத்தில் உள்ள ஆள் தான் கேட்குறாங்க. குவைத்தில் உள்ள ஆள் புதிய ஆளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 130 தினார் சம்பளம் தருவதாக சொல்கிறாங்க. டெலிஃபோன் பண்ண வேண்டிய டெலிஃபோன் நம்பர் 50 11 75 08 5011 7502 என்ற டெலிஃபோன் இலக்குக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சூப்பர் வண்டி ஒன்று இருக்குங்க, மஸ்தா வண்டி. 2003 மாடலு, 2003 மாடலு மஸ்தா, வெள்ளை நிறத்துடைய காரு, 250 கேடி சொல்கிறாங்க. வண்டி நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணி விட்றேன். 60 65 18 98. அப்போ இந்த மஸ்தாவுடைய வெள்ளை கலர் கொண்ட வண்டி 2003 250 கேடி, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. இந்த நம்பர் உங்கள் வண்டி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 97 54 47 93 என்ற நம்பருக்கு இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல வண்டி நான் போட்டு அனுப்புனா தெரியுமான்னு தெரில. அப்புறம் 2007 கொண்ட மாடல் கேமரி, டொயோட்டா கேமரி, கோல்டு கலரு, சூப்பராக இருக்கும் வண்டி. 2007 மாடலு, 1350 கேடி. இது வேணும்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 50 86 31 86 5086 3186 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நல்ல சூப்பராக இருக்கும் வண்டி, நல்லா இருக்குது. ஆனால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணால் அவங்களே உங்களுக்கு வாகனத்தை தந்துடுவாங்க என்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பொழுது பேங்க் ரேட், கோல்ட் ரேட் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல் மற்றும் குவைத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை நிகர குறித்து பேசணும். இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, மக்கள் மத்தியில் எத்திவிங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஓட்டுநர் செய்மைத்துடைய யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் பக்கத்தில் உள்ள சப் கலர் பட்டன் செப்பரேட் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனி அமர்த்துங்க. நீங்கள் கமெண்ட் எனக்கு எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் பேசி அனுப்பி விட்ருங்க. ஏன்னு சொன்னால் நம்மளும் ட்ரைவிங்கில் இருக்கணும்ல, அதனால் ஒன்றே மெசேஜ் பண்ண முடியல. நீங்கள் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப்பில் உறுப்பினராக சேர வேணும்னு சொன்னால் சொல்கிற ஓட்டுநர் சேமித்துடைய தலைமை நிர்வாகி ஜாபர் அவர்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவனுடைய கான்டாக்ட் நம்பர் 67001028 67 00 1028 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேசப்பட்டதில் ஏதேனும் சந்தேகம் எதுவும் இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 60 65 18 98. முடிஞ்சளவு தகவலை உங்கள் நண்பர் மத்தியில் ஏற்றுவீங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா பாலைவனத்தில் நானும் இருந்து கொண்டிருக்கின்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன். இந்த பாலைவனத்தில் பாருங்கள் பக்காலெலாம் இருக்குங்க, நம்ம என்னென்னா வாங்கிக்கலாம். அந்த இருக்குது பாருங்கள், அது பக்கால் அந்த சைடு உள்ளதெல்லாம். சரிங்களா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைய பொழுது முக்கியமான நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.